சிபிராஜுக்கு சிபாரிசு. ஷிபு தமீம்ன்ற கேரள விநியோகஸ்தரோட இணைஞ்சு புலி படத்தை தயாரிச்சாரு பி.டி. செல்வகுமார். புலி படத்தோட ரிலீஸுக்கு முந்தைய நாள் வருமான வரித்துறையினர் ரெய்டு நடந்ததுனால சில கோடிகள் சிக்கினதா அப்போ சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, பி.டி. செல்வகுமார் சொன்ன சில தகவல்னால ஷிபு தமீம் மற்றும் விஜய்க்கு வருமான வரித்துறையினர்கிட்ட சிக்கல்கள் ஏற்பட்டதாகவும் அதனால ஏற்பட்ட மனத்தாங்கல்னால ஷிபுவும் செல்வகுமாரும் விலகிட்டாங்கன்னு படத்துறையில பேசப்பட்டுச்சு. அதை மெய்ப்பிக்கும் வகையில இப்போ போக்கிரி ராஜான்ற படத்தை தன்னுடைய பேனர்ல தயாரிக்கிறாரு செல்வகுமார். ஜீவா, சிபிராஜ் 2 பேரும் ஹீரோவா நடிக்கிறாங்க. ஜீவா கடைசியா நடிச்ச யான் படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. அதனால அவரை சோலோ ஹீரோவா வச்சு படம் எடுக்கிறது ரிஸ்க்னு நினைச்சு சிபிராஜை இன்னொரு ஹீரோவா நடிக்க வச்சிருக்காங்க. பல வருடங்களா படங்கள் இல்லாமல் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்த சிபிராஜ் நாய்கள் ஜாக்கிரதை என்ற படத்தை தயாரிச்சு நடிச்சாரு. அந்த படத்தை 1 கோடிக்கு வாங்கி தமிழகம் முழுக்க வெளியிட்டாங்க காஷ்மோ சிவா. அவருக்கு 5 கோடி லாபம் கிடைச்சுதான். அதனால போக்கிரி ராஜா படத்துல இன்னொரு ஹீரோவா சிபிராஜ் பேரை சிபாரிசு செஞ்சதோடு போக்கிரி ராஜா படத்தின் தமிழக உரிமையும் வாங்கிட்டாராம்.